நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனா இன்றைக்கு நோய் இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியல. நோய்ங்கிறது இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் நிக்கிறோம். அப்போ மனுஷனுக்கு அமௌண்ட் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப அதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது. அப்ப அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்னால உள்ள பயன்களையும் சொல்லுங்க. அமௌண்ட் போட்டா நம்ம கட்டிடுவோம். ஆனா அங்க போய் நின்றா நம்ம அந்த அமௌண்ட் கிளைம் ஆகணுமா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி முழுமையான தகவலை மக்களுக்கு நீங்க சொல்லிடுங்க சார். நிச்சயமா இன்னைக்கு நிலைமைக்கு இது ஒரு முக்கியமான கேள்வி. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இல்லாம தான் இருக்கு. இதே அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள்ல எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது கட்டாயமான சூழ்நிலையில பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க கேட்ட மாதிரி நிறைய மக்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் எடுத்தா இவ்வளவு பிரீமியம் வருதா, ஒரு நபருக்கு 10,000 15,000 வருஷத்துக்கு பிரீமியம் வருதா, இவ்வளவு பிரீமியம் கட்டி நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, அப்படிலாம் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா அந்த இன்சூரன்ஸ் எனக்கு அவசர காலங்கள்ல உதவி செய்யுமா, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்ல போய் நிற்கும் போது அந்த நேரத்துல எனக்கு இன்சூரன்ஸ் ரிஜெக்ட்னு சொன்னா நான் என்ன பண்றது, இந்த மாதிரி பல கேள்விகள்னாலேயே இன்னமும் நிறைய மக்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எளிமையா எல்லா மக்களுக்கும் சென்று சேர்ற மாதிரி குறைந்த பிரீமியத்திலையும் நிறைய கிடைக்குது. அதுக்கான பாலிசிகளும் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஒரு மினிமம் 1000 ரூபாயிலிருந்து கூட உங்க ஹெல்த்துக்கான இன்சூரன்ஸை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியான நல்ல சிறப்பான திட்டங்களும் இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனிகள்ல சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்திட்டு வராங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்டி பிரீமியம் எடுக்கிறீங்க வருஷத்துக்கு அப்படின்னா, வருஷத்துக்கு நீங்க கட்டுற தொகை 1000 ரூபாய் மட்டும்தான். ஆனா நீங்க ஒரு அட்மிஷன்ல இருக்கும்போது ஒரு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் உங்களுக்கு அட்மிஷனுக்கு 1000 ரூபாய் தர்றாங்க. 30 நாளைக்கு 30,000 ரூபாய் தராங்க. ஆனா இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பில் செலுத்தி அந்த பில்லை கொடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில தான் நீங்க கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஐசியூல இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வீதம், 7 நாளைக்கு 14,000 ரூபாய் தராங்க. இந்த மாதிரி 1000 ரூபாய் செலுத்தி கூட நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். ஆனா இது ஒரு எளிமையா இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மக்களுக்காக மட்டும்தான். முறையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எனக்கு எல்லாமே கவர் ஆகணும், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நான் ஒரு 5 லட்ச ரூபாய் கவர் எடுத்திருக்கேன், எனக்கு 2 லட்ச ரூபாய் பில் வருது, எனக்கு அது கேஷ்லெஸ்ஸாவே கிளைம்ல கிடைக்கணும், நான் ஹாஸ்பிட்டல்ல போய் நிற்கும் போதே என்னுடைய கார்டை கொடுத்தாலே நமக்கு அப்ரூவல் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபேமிலி போர்ட்டல்ல முழுமையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதா நல்லது.